தீரன் சின்னமலை ஆங்கிலேய எதிர்ப்பார். ஆனால் யார்கிட்ட பயிற்சி வாங்குவார்னா பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேய படையின் மீது தாக்குதல் நடத்த முயற்சியில் 1800 இருந்தபோது மருது பாண்டியன் உதவி பெற முயன்றார். மருது பாண்டியர்னா யார்? சிவகங்கை ஆண்ட வேலு நாச்சியாரோட படைத்தலைவர் தான் மருது பாண்டியர்கள். கம்பெனியின் கம்பெனியுடன் போரிடுவதற்காக ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்கியிருப்பார். விருப்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர், அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ஹெகன், பெருந்துறை குமாரன் வெள்ளை, ஈரோடு வாரணாவாசி ஆகியோரும் கூட்டணி சேர்ந்தார். இது தனது படையை வலியுறுத்துவதற்காக தேவையான உதவிகளை மருது சகோதரர்களிடம் பெறுவதை கம்பெனி தடுத்து விட்டதாலும் சின்னமலை திட்டங்கள் பலிக்கவில்லை. அவரும் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு திட்டமிடுவதற்கு மேலும் ஒரு நாள் முன்னதாக கோட்டையை தாக்கினார். கம்பெனி படை 49 பேரை தூக்கில் இடுவதற்கு இது வழிவகுத்தது. சின்னமலை ஆங்கிலேயரிடம் சிக்காமல் 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார். சின்னமலையின் போர் முக்கியமானது 3 காவிரி கரையில் நடைபெற்ற 1801, அப்புறம் 1802 ஓடா நிலையில் நடந்த போர், 1804 அரச்சலூர் போர். சின்னமலை 3 போர் போரிட்டிருப்பது. காவிரி கரையில் நடைபெற்ற 801 போர், 1802 ஓடா நிலை, 1804 அரச்சலூர் போர். அவர் இறுதியில் போர் 1808 நடைபெற்ற போது சின்னமலை அவருடைய சமையல்காரன் துரோகத்தால் இழக்கப்பட்டு தீர சின்னமலை சிவகங்கை கோட்டையில் அவர் இறந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 31, 1805. இதில் என்னன்னா 3 போர், அவரோட கூட்டமைப்பு என்னென்ன சொல்லிட்டு சேலம் பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், விருப்பாச்சி கோபால நாயக்கர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ஹெகன், பெருந்துறை குமாரன் வெள்ளை. அவர் யாருக்கிட்ட பயிற்சின்னா திப்பு சுல்தானும் அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களாகும். இதுதான் தீரன் சின்னமலை.